மாம்பழத்தில் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. ஒரு மாம்பழம் நல்லா பழுத்திருக்கா, இல்லை நீங்கள் 2 நாள் முன்னாடி வாங்கியிருக்கீங்க, வாங்கும்போதே நல்லா பழமாக வாங்கிட்டீங்க, இப்போ அது நல்லா இருக்குமா இல்லை ஸ்பாயில் ஆயிடுச்சா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது? இது ரொம்ப சிம்பிள். மாம்பழம் எப்போவுமே மாம்பழத்தோட காம்பில் காட்டி கொடுத்துரும். காம்பு யூஸ்வலாக நல்லா பழுத்திருக்குன்னா நல்லா கருத்து போய் நல்லா காஞ்சு போய் இருக்கும். இதுவே ஒரு வேளை அது ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த காம்பு நல்ல ஈரப்பதமாகி ஒரு மேலே ஆக்கில் வெளியில் வர மாதிரி நல்லா பிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த மாம்பழம் வந்துட்டு கெட்டு போக போகுது அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுது, நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணும்போது பொதுக்குன்னு உள்ளே போகுது கை அப்படின்னா அது ஸ்பாயில் ஆகிடுச்சு, தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். இல்லை நல்ல சாஃப்டாக இருக்குது அப்படின்னா அது நல்ல பழுத்திருக்கு, நல்ல சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். கட் பண்ணுறது எப்போவுமே ஃபஸ்ட்டு அந்த காம்பை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் கொட்டை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். அதை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து சைடில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி கட் பண்ணும்போது ஒரு சைடு சதை மட்டும் நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த சதையை நம்ம எப்படி க்யூப் பண்ணுறது பார்க்கலாம். க்யூப் பண்ணுறதுக்கு கீழே அந்த தோலை தண்டாமல் மேலே ஆக்கில் லைன் போடணும். லைன் 2 பக்கமும் கட்டமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு க்யூபாக கிடைக்கும். இந்த க்யூபாக கிடைக்கிறத வந்து நம்ம ஃப்ரூட் சாலட்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட் சாலட்டில் எல்லா ஃப்ரூட்டும் ஒரு சைஸில் இருக்கும், மாங்காய் ஒரு சைஸில் இருக்கணும்லாம் இல்லை, எல்லாமே வந்து கரெக்டாக சைஸ் பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பார்க்கவும் அழகாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் கூட மிக்ஸ் பண்ணி. இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஜூஸ் போட போகிறீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஸ்பூனை வச்சு கூட அப்படியே மிக்சரில் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக இப்படியே வச்சுட்டு திருப்பி அப்படியே சாப்பிட்றதுனாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது ஒரு விதமான கட்டிங். கீழே வந்து நம்ம வந்து கட் பண்ணிடக்கூடாது. தோலை கட் பண்ணிவிட்டோன்னா அது நல்லா இருக்காது, வராது கரெக்டாக. அது தோலோடு வரும். தோலை சாப்பிடாதவங்க இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நீங்கள். இப்போ இன்னொரு பக்கம் எப்படி கட் பண்ணுறதுன்னா, அதே மாதிரி தான். எந்த பக்கம் எவ்வளோ இந்த கொட்டையை கரெக்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே அளவுக்கு அந்த சைடு இடத்த விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இதே அளவுக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக கட் பண்ணோன்னா நமக்கு இந்த சைடு கிடச்சிரும். அவ்வளோதான், சிம்பிள். இதை நல்லா நீட்டாக தோலோடு சாப்பிட்றவங்க அப்படியே சாப்பிட்லாம், இல்லை 2ஆக கட் பண்ணியும் சாப்பிட்லாம். இல்லை நீட்டாக நான் யூஸ்வலாக அந்த நீட்டாக கட் பண்ணி சாப்பிடுவேன். அந்த மாதிரி தோலோடு சாப்பிட்றவங்களுக்கு கொடுக்கலாம். தோல் வேணான்னா கூட நீங்கள் அதை எடுத்துடலாம். ஸ்பூன் வச்சு இப்படி ஸ்கூப் பண்ணிங்கன்னா கூட வந்துடும், நல்ல பழமாக இருக்கும்போது. இந்த பழம் அவ்வளோவா வரமாட்டேங்குது, அதனால தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். நீட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்றலாம். இதில் நீங்கள் வந்துட்டு சில பேர் சால்ட்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள் அந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிடுவாங்க. அதாவது ஸ்வீட் கூடவே அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடுவாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதாவது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு இருக்கிற மாம்பழத்தில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு அண்டு மிளகாத்தூள் 2ம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி லைட்டாக தொட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது கொட்டையை கட் பண்ணுறது ஒரு ட்ரிக்கியான விஷயம். மோஸ்ட்லி எல்லாருமே வில்லேஜில் மாமரத்துலேருந்து சாப்பிட்றோன்னா டைரெக்டாக யாருமே கொட்டையை நம்ம இது வரைக்கும் கட் பண்ணியிருக்கவே மாட்டோம். அப்படியே தான் சாப்பிட்ருப்போம். அப்படி சாப்பிடும்போது சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த காம்பு பக்கத்தில் வந்து ரொம்ப எப்போவுமே புளிப்பாக இருக்கும். இன்னொன்று சில டைம் வந்துட்டு இந்த பால் சேர்ந்த மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் கூட ஸ்மெல்லும் அந்த மாதிரி பால் சேர்ந்த டேஸ்ட் வரும் அந்த காம்பு பக்கத்தில் அப்படின்னு. அது கரெக்டு தான். அது ஏன் வருது அப்படின்னா, சில மாம்பழம் வந்து மரத்திலேயே ஃபுல்லாக முத்தாமல் பறிச்சிருப்பாங்க, இல்லை அது அடிபட்டு கீழே விழுந்திருக்கும், அதுக்கப்புறமா எடுத்து பழுக்க வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மாம்பழத்தில் அந்த மாதிரி டேஸ்ட் வரும். இன்னும் சிலது வந்து சில மாம்பழமே அந்த மாதிரி இருக்கும். அதாவது மரத்தோட தன்மையே அப்படி தான். அதாவது வெம்பி போன பழம்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது ஃபுல்லாக முத்தாமல் அதுவே விழுந்துடும். அந்த மாதிரி பால் அதிகமாக ஊற்றுவோம் அந்த மாம்பழத்தில். அந்த மாதிரி இருக்க பழம்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு வெரைட்டின்னு சொல்லிக்கலாம். இல்லை உங்களுக்கு கட் பண்ணி சாப்பிட்ணும், ஜூஸ் போடுறீங்கன்னா கண்டிப்பாக கட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து ஸ்கூப் பண்ணி எடுத்து சாப்பிட்லாம்.